கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அருளிய இந்த புதிய மாதத்துக்காக தேவனை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். 6 மாதமான காத்த தேவனுக்கு எல்லா துதியும் மகிமை உண்டாவதாக. நம்ம ஜீவனோடு காத்தவர், கிருபையினால் காத்தவர், தாங்கி நடத்துகிறவர், தாயை போல தேற்றினார், தந்தை போல சுமந்து வந்தார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இந்த 6வது மாதத்திற்கு தந்த வாக்கு தத்தமானது அது மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மற்றும் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். மைக்கா chapter 7:15, Deuteronomy 28:10. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமி ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எல்லோரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரத்துடன், பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமமா, எங்கள் ராஜாதி ராஜனா, எங்கள் கர்த்தாதி கர்த்தனா, சிலுவை நாயகனா, இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்தின் ஆரம்பமாகவும் எங்கள் ஜீவகிரீடம் தரிப்பிக்கும் நாள் வரைக்கும் ஜீவன் உள்ளதாகவும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இந்த வார்த்தை என் மேலும், எங்கள் மேலும், எங்கள் குடும்பத்தின் மேலும், எங்கள் ஊழியத்தின் மேலும், ஊழியத்தின் குடும்பத்தின் மேலும் எல்லையில்லாமல் கனிகளாய் பெருகும்படி நாங்கள் விசுவாசித்து நாங்கள் இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருகில் உள்ளவர்களை பார்த்து, so nice to see you in the presence of the Lord. Praise God. Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் உபாகமம் 28:10. I will shew unto you marvelous things, and all people of the earth shall see that thou art called by the name of the Lord, and they shall be afraid of thee. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் இந்த வார்த்தையை தெளிவாய் அடியேனிடத்தில் சொன்ன பொழுது என் வேதாகமத்தை எடுத்து திறந்து பார்த்தேன். மிகுந்த ஆச்சரியம். இந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டதில்லை. மாதத்தின் வாக்கு தத்தமாக இதுவரை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அற்புதமானவைகளை காண செய்வேன். அதிசயமானவைகளை யார் காண்பிக்க முடியும்? ஆச்சரியமானவைகளை யார் காண்பிக்க முடியும்? அதை காண்பிக்க வேண்டுமானால் அதற்கென்று தகுதி பெற்ற ஒருவர் இருக்க வேண்டும். இளம் நாட்களில் குழந்தை பருவத்தில் பள்ளிக்கு ஓடுவோம். பெரிய கூட்டம் ஒன்று ஒரு சாலையின் ஓரத்தில் நிற்கும். உள்ளே போய் எப்படியாவது தலையை விட்டு உள்ளே போய் பார்க்கலாம் என்று பார்ப்போம். அங்கு சிறிய கூடைகளை வைத்து ஒரு பாம்பாட்டி அமர்ந்திருப்பார். நிறைய பாம்புகளை வைத்திருப்பார். ஒரு முறை அதை பார்த்தேன். அந்த ஒவ்வொரு பாம்புகளை எடுத்து 13 பாம்புகளை அந்த ஆள் விழுங்கினார். நாங்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக இதுதான் நல்ல பாம்பு என்று சொன்னார். தண்ணீரை குடித்து கொண்டே இருக்கிறான் அந்த மனிதன். ஏறக்குறைய 2 வாளி தண்ணீரை குடித்து 12 பாம்புகள் உள்ளே போய்விட்டது. கடைசியாக அந்த 13வது பாம்பையும் எடுத்து உள்ளே விடுகிறார். எல்லாம் கூட்டம், பெரியவர்கள் எல்லாம் சின்ன பையெல்லாம் போன்னு விரட்டுறாங்க. நமக்கு அப்படி இல்லை. அந்த பாம்பாட்டினா அவன் எதை பிடிச்சி ஆட்டுறான்னு பார்க்குறோம். 13 பாம்பை விழுங்கினான். ஏறக்குறைய 2 வாளி தண்ணீரை குடித்தான். சற்று கொஞ்ச நேரம் எல்லா இடத்தும் பணத்தை கேட்டு வாங்கினான். இந்த பணத்தை கீழே போட்டுவிட்டு மீண்டும் அந்த 13 பாம்புகளையும் எடுத்து வெளியே விட்டான். இந்த பாம்புகளை மேய்க்கிறவன், அவைகளை கையாளுவதற்கு அதிகாரம் பெற்றவனுக்கு பெயர் பாம்பாட்டி. ஒவ்வொரு வேலைகளை செய்கிறவனை வைத்து அவனுக்கு பெயர் வைக்கிறதை நான் பார்க்க முடியும். ஆனால் நம்மை சிருஷ்டித்த ஒருவர் உண்டு. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் அதிசயமா. ராமன் சொல்ல மாட்டீங்களா? நம்ம ஊழியத்தில் எப்படி வாய் மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க? அல்லேலூயா. அதிசயம். மனவாயின் மனுஷன் கர்த்தருடைய தூதனை கண்டான். நேரே ஓடி போய் கேட்டான், ஐயா நீ தீர்க்க தரிசனம் சொன்னி இந்த தீர்க்க தரிசனம்
நிறைவேறும் படிக்கு, நான் உம்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? கர்த்தருடைய தூதனானவர் கேட்டார். அது என்னுடைய நாமம் என்று என்ன நீ எதற்கு கேட்க வேண்டும்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அது அதிசயம். அல்லேலூயா சொல்லுங்கள். The name of the Lord is marvelous. The name of the Lord is glorious. மகிமை நிறைந்த ஒரு நாமம், அதிசயத்தால் பூரிக்க போகிற ஒரு மாதம், அதிசயங்களால் நடத்த போகிற தேவனாகிய கர்த்தர். செங்கடல் முன்று நின்று பார்த்து அதில் கால் வைத்து பார்ப்போமா? நான் கடற்கரை நிற்கும் பொழுதெல்லாம் செய்தது உண்டு. நான் கடற்கரை பார்க்காதவன். நான் பார்த்த நாளில் போய் நின்று கால் வைத்தலாம் பார்க்கிறேன். எவ்வளவு அழகாய் இருக்கிறது, எவ்வளவு கடல் அலைகள் அழகழகாய் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. ஒரு வசனம் என்னை அசைத்திருந்தது. கரைந்து போகிற மணலை இந்த கடலுக்கு கரையாய் வைத்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் கர்த்தருக்கு. ஓ, கரைந்து போகிற ஒரு மணல், ஒரு சிறிய கண்ணாடி துகள் இருக்குமானால் அதில் எடுத்து சில துளிகளை போடுவோமானால் கரைந்து உள்ளே போகும். ஆனால் அதிசயமானவர் செய்த காரியம், இந்த கடல் மணலைத்தான் அப்பேற்பட்ட கடலுக்கு அலைகளாய் வராதபடிக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறவர். காரணம் என்ன? அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயம். மனோபாவம் எடுத்து கத்த சொன்னார், அது அதிசயம், நீ ஏன் இதை செய்ய வேண்டும்? எரேமியா 32 அதிகாரம் 27 வசனத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை எரேமியாவிடத்தில் கேட்டார். என்ன? மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆதியாகம புத்தகத்தில் அவருடைய சிருஷ்டிப்பை நாம் பார்க்கிறோம். அவர் மனிதனை படைப்பதற்கு முன்பதாய் எல்லாவற்றையும் படைத்தார். நாமே இந்த சிறு பறவைகளை, மீன்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாய் நாம் மனம் குழந்தை போல் ஆகிவிடுகிறது. கடந்த வாரத்தில் திடீரென்று ஒரு பறவை இருந்தது. அக்கா அழைத்தாள், ஓடி வாருங்கள் என்று இரவு 9 மணிக்கு அழைத்தாள். ஓடி போய் பார்க்கும் பொழுது ஒரு அழகான கழுகு குஞ்சு வந்து வீட்டு வாசலில் அமர்ந்திருக்கிறது. ஓடி போய் தூக்கி கொண்டோம். அது சற்று வீரியத்தோடு தான் இருந்தது. என்றாலும் அதை எடுத்து கையில் வைத்து கொண்டோம். அதை பார்த்தோம், சிறகு ஒடிந்திருந்தது. அது அழகாக இருந்தது. அதனுடைய கண்களை பார்க்கும் பொழுது அழகான திராட்சை பழத்தின் அழகான ஒரு நிறம், அதற்கு நடுவில் அழகான ஒரு கருப்பு விழி. எல்லோரும் ஓடி வந்த பிள்ளைகள் ஓடி வந்தார்கள். எல்லோரும் அதை தொட்டு தொட்டு தடவி பார்த்தோம். அதை பிடித்து கொண்டேன். ஆனால் அது என் விரல்களை பிடித்து கொள்ள முயற்சித்த பொழுது ஏறக்குறைய என்னுடைய விரல் ஓட்டை விழுந்து விட்டது. அவ்வளவு வலிமையாக இருந்தது. எடுத்து வைத்து கொண்டோம். அதற்கு சில மருந்துகளை கொடுத்தோம். இரவெல்லாம் எங்கே போய் மாட்டிக்கொள்ளும் என்று வைத்து கொண்டோம். அடுத்த நாள் அதற்கு சில மருத்துவத்தை செய்து பார்த்தோம். அதை வெளியில் விட்டோம். மீண்டும் வெளியில் சுற்றி தவி மீண்டும் வந்து விட்டது. மீண்டும் எடுத்து வைத்து கொண்டோம். அது சரியாக மறைக்கும், இங்கே இருக்கட்டும் என்று. அழகு. அது கடை 2000 நாளில் நாங்கள் அதை பார்க்கும் பொழுது அந்த அட்டைப்பெட்டி நாங்கள் திறந்தோம். அது சிறகுகளை விரைத்து இருக்கிறது ஒரு 4 இன்ச்சு 6 இன்ச்சு கழுகு. ஆனால் அது திரும்பி எங்களை பார்த்த பார்வை இருக்கிறதே எனக்கு மிகவும் பிடித்து போனது. ஆனால் சரீரம் கலங்கி போனது. அவ்வளவு அழகு. ஆண்டவர் சொன்னார், இந்த கழுகுகள் தன் குஞ்சுகளை தூக்கி சுமப்பது போல நான் உன்னை தூக்கி சுமப்பேன். தூக்கி சுமப்பேன். கலங்கி விட்டாய் அல்லவா? தளர்ந்து விட்டாய் அல்லவா? 5 மாதங்களும் அற்புதமான ஆரம்பமாக இருக்க வேண்டிய வருடம் கலக்கத்தோடு துவங்கினதல்லவா? பயப்படாது. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இந்த அழகான இந்த சிறிய கழுகு குஞ்சுகளை பார்க்கும் பொழுது உள்ளம் நெகிழ்ந்தது. எவ்வளவு அழகான சிருஷ்டிப்பு. நாங்கள் எவ்வளவோ அதை முயற்சித்தோம். கடைசியில் அது மரித்து போனது. நாங்கள் மிகுந்த வேதனை அடைந்தோம். ஒரே நமக்கு சொந்தமில்லாத ஒரு கழுகு குஞ்சு, ஒரே ஒரு இரவு நம்மோடு இருந்த ஒரு கழுகு குஞ்சு, அது மரித்து போனது. எங்கள் உள்ளம் கலங்கி போனது. ஓடி ஓடி போய் பார்த்தோம். அது உடனே தூக்கி போட மனமில்லை. தன் சாயலாய் அதிசயமானவர் அல்லவா உன்னை சிருஷ்டித்திருக்கிறார். அன்பு மகனே, அன்பு மகனே, நீ அதிசயங்களை காண்பாய். உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. உன்னுடைய கலக்கங்களுக்கு முடிவு வந்து விட்டது. வருடத்தின் ஆண்டவர் ஆரம்பத்தில் சொன்னார் அல்லவா, முதல் 5 மாதங்கள் சீரான ஒரு ஏற்றம் இருக்கும், அவ்வளவுதான். அடுத்த 7 மாதம் களி கூறுவீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த களி கூறுதல் யாருக்கு? ஏதோ ஆசைக்கு பார்த்து, அழகிற்கு இந்த வீடியோ பார்த்து போகிறவர்களுக்கு அல்ல. இது பிள்ளைகளுடைய அப்பம்.
யார் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய கட்டளைகளை நேசிக்கிறார்களோ, அவரே என் ஜீவன் என்று அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அவருக்கு அவர் செய்வது மாத்திரமே என் வாழ்வில் ஜெயம் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த அப்பம் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று. அவர் அதிசயமானவர். உன்னை அதிசயங்களை காணதான் செய்வார். அது மாத்திரமல்ல, என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் உண்டா? இல்லை. ஆண்டவர் செய்யக்கூடாத அற்புதம் என்ன? பல வருடங்களுக்கு முன்பு அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் நடத்திய ஒரு திருமணத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். நான் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது மாலை வேலை வந்தது. அந்த புது தம்பதிகள் அருமையான தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நிமித்தமாய் கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அவர்களும் ஆன்டி ஸ்டெல்லா அவர்களும் ஆரம்ப நாட்களில் ஒரு சமயம் வந்த பொழுது ஆகாரத்திற்கு கூட வசதி இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். திடீர்னு ஆண்டவர் சொன்னாராம், நீ போய் இந்த கதவை திறந்து பாரு என்றார். அவர்கள் வைத்திருந்த அந்த அலமாரியின் கதவு. நேரே போய் ஆண்டவர் சொன்ன அலமாரியை திறந்தார்களாம். அங்கு 500 ரூபாய் நோட்டுகள் புதியதாய் வைக்கப்பட்டிருந்தன. அங்கு சொல்லுகிறார், நான் சேர்த்து வைப்பதற்கு எனக்கு பணம் இல்லை, அவ்வளவுக்கு எங்களுக்கு மிச்சம் விழுவதும் இல்லை. அவர் ஒரு வங்கி அதிகாரி தான், ஆனால் பராமரிக்கிறது கர்த்தர். அவர் நாமும் அதிசயமானவர். கேட்டுக்கொண்டிருந்தோம். எனக்கு மிகுந்த ஆச்சரியம், இது எப்படி என்று. பல வருடங்கள் கழிந்தது. 2 முறை, ஒரு முறை சென்னை பட்டணத்தில் எங்களுக்கு ஆகாரம் இல்லை. ஒரு உயிர்த்தெழுதலின் நாளின் பண்டிகை. நாங்கள் சென்று சபைக்கு செல்வதற்கு கூட எங்களிடத்தில் 20 ரூபாய்க்கு எங்களுக்கு வாகனத்தில் பெட்ரோல் இல்லை, பைக்கில் போக முடியவில்லை, பஸ்ஸிற்கு பணம் இல்லை. அந்த நாள் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். வீட்டில் உட்கார்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். திடீரென்று அந்த அட்டை பெட்டியை நான் பார்க்கிறேன். என்னுடைய தரிசனமாய் பார்க்கிறேன். நான் அதை பெரிதுபடுத்தவில்லை. மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். அதை பார்த்தவுடன் ஜெபம் முடித்தவுடன் இந்த அட்டைப்பெட்டி கர்த்தர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி ஓடிப்போய் அந்த அட்டைப்பெட்டியை கீழே இறக்குகிறேன். இறக்கி திறக்கும் பொழுது உள்ளே 2 100 ரூபாய் நோட்டுகள் உள்ளே இருந்தது. நாங்கள் பேசி பார்த்தோம். எங்களிடத்தில் ஏற்கனவே ஊழியருக்கு ஏது பணம்? எங்களுக்கு இருப்பதெல்லாம் கிருபைகளும் இரக்கங்களும் தான். அப்படி இருக்கும் பொழுது ஏது பணம்? அவர்கள் போய் எங்களுக்கு மேலே எடுத்து வைப்பதற்கும் இல்லை. காரணம் என்ன? ஒரு தெய்வ மனிதன் மூலமாய் வந்த சாட்சியை ருசிக்க வேண்டுமானால் அந்த சாட்சிக்குள் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். மதுரைக்கு வந்தோம். மீண்டும் ஒரு விசை சூழ்நிலை இக்கட்டானது. அப்பொழுது என்னிடத்தில் இருந்த ஒரு பழைய அந்த பர்ஸை நான் பார்க்கிறேன். அதை நாங்கள் விட்டுவிட்டேன். ஆனால் 2 நாட்கள் 3 நாள் கழித்து யதார்த்தமாக இந்த பர்ஸை எடுத்து பார்க்கும் பொழுது பல வருடங்களுக்கு முன்பாய் தூக்கி எறிந்த அந்த பர்ஸுக்குள்ளாக மீண்டும் அதில் 200 ரூபாய் இருந்தது. எடுத்து நாங்கள் ஆகாரத்துக்கு சுத்தம், குழந்தைக்கு பால் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அவர் நாமம் அதிசயமானது. அழைத்தவர் அவர் அல்லவா? எப்படி உன்னை கைவிடுவார்? நம்முடைய நாட்காட்டியில் எழுதி வைத்துக் கொள்கிறோம், தேதி போட்டுக் கொள்கிறோம், சில வேளைகளில் கட்டளைகளும் கொடுத்துக் கொள்கிறோம். இந்த நாளில் இது நடக்காவிட்டால், இந்த நாளில் இது செய்யாவிட்டால் நீர் என்னை நேசிக்கவில்லை என்று நினைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. இல்லை இல்லை, ஒரு மனிதனுடைய விரல்களில் ஆட்டி படைக்கக்கூடியவர் அல்ல அவர். சமுத்திரத்தின் அலைகளை கொந்தளிக்கத்தக்கதாய் குலுக்குகிற வல்லமையுடையவர். காற்றின் 4 திசைகளை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறவர். அவர் கரம் நீட்டினால் இந்த உலகம் தாங்காது. அவர் பேசினால் இந்த உலகம் கேட்க முடியாது. எனவேதான் ஆவியானவராய் நமக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ? இதுவரை காணவில்லை அல்லவா? அவருடைய வாக்குத்தத்தங்களை தேதி போட்டு குறித்து வைத்திருக்கிறாய் அல்லவா? பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறது, நான் அதிசயமானவர். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 28:10. Deuteronomy 28 and verse 10. Then all the people of the earth shall see. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எல்லாம் கைகளை அசைத்து நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நமக்கு எப்போ நம்மை பார்த்து யாரும் பயப்படுவார்களான்னு நன்றாய் தான் இருக்கும் இல்லையா? அவர்கள் பார்த்து ஐயோன்னு ஓடிட்டாங்கன்னா அவங்க ஒரு சந்தோஷம் வரும். எனக்கும் ஒரு சந்தோஷம் இருந்தது. அதனால் சிறிய குழந்தைகள் சிலர் என்னை பார்ப்பார்கள், பார்த்தோன்னே அலறி எடுத்து ஓடுவார்கள். அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு ஜெயண்ட்டு போல கொஞ்ச நாள் அவங்களும் பழகிட்டு ரொம்ப அழகாக விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க.
ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது. 2 வார்த்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று, thou art called by the name of the Lord. ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். ஆனால் தமிழில் அழகாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதாம். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதை நாம் பார்ப்பதை விட பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எல்லா கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பயந்து ஓட மாட்டாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க. The name of the Lord, you are called by the name of the Lord. ஒருவன் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போடுவான். என்னுடைய 18வது வயது ஒரு வேலையில் இருக்கும் பொழுது உபவாச நாள் 400 நாள் உபவாசத்தில் இருந்தேன். வேலை போய் கொண்டிருந்தேன். ஏறப்பேர் 8 கிலோமீட்டர் நடக்க வேண்டும், மீண்டும் 8 கிலோமீட்டர் திரும்பி வர வேண்டும், மலைப்பகுதி. அந்த நாட்களில் இந்த வார்த்தை என்னை தொட்டது, நான் கர்த்தருடையவன் என்று ஒருவன் கையெழுத்து வாடுவான். அன்று முதல் இன்று வரை என் கடிதங்கள் எல்லாவற்றிலும் எழுதியிருப்பேன், கிருபையால் கர்த்தருடையவன் என்று தான் முத்திரை போடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். லார்ட்ஸ் பை கிரேஸ் எல்லாரும் போடுவார்கள், இப்படிக்கு என்று போடுவார்கள், உங்கள் பிரியமுள்ள என்று கையெழுத்து போடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் கர்த்தருடையவன் என்று கையெழுத்திடுவோமா? இப்படிப்பட்டவர்களை இந்த பூமி ஜனங்கள் எல்லாரும் கண்டு பயப்படுவார்களாம். எதற்காக? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த முதலில் எத்தனை தேவ பிள்ளைகள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் தெரியுமா? உங்கள் பட்டணங்களில் எத்தனை தேவ ஊழியர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த பிதாக்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாய் ஒரு ஜனக்கூட்டத்தை உனக்கு தருவேன் என்று. எனவே தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் இங்கு நிறுத்தி இருக்கிறார். பாருங்கள், உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாய் சும்மாவே இருக்கக்கூடாது, போய் கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் சொன்னது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதம் என்பது என்ன? நான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவடைவது, என்னுடைய காரியங்கள் எல்லாம் போதுமானதாய் இருப்பது, கடன் இல்லாமல் வாழ்வது, இதுவும் ஆசீர்வாதம் இல்லை. இல்லை, ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது தான் வாக்குத்தத்தம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். இந்தாப்பா கையில் வச்சுக்கோ, இந்தா ஒரு சத்துருலாம் வச்சுக்கோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க எதுக்கு கையில் கொடுக்குறாரா? முறியடிக்கும்படி. ஆமென் சொல்லுங்க. சத்துரு தான். ஆமெனே வரமாட்டேங்க. அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று கர்த்தர் கேட்காதபடிக்கு. சத்துரு தான். அவன் பைபிளை தூக்கினாலும் சரி, அவன் அபிஷேகம் பெற்றாலும் சரி, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் தான். அவனுக்கு கிரியை செய்கிற இந்த பிசாசு நம்ம இடம் கொடுத்தாதான் அவன் நம்ம இடத்துல கிரியை செய்வான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சத்துரு உன் கையில் கொடுக்குற நீயே முறியடிச்சுக்கிட்டார். ஏன்னா அவ்வளோ சாதாரண பிசாசுக்கு அவரே தேவையில்லைங்க. அவர் பேரை சொன்ன செத்து போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, உனக்கு வழியாய் 7 ஒரு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க, வரத்தான் செய்வாங்க. அவங்க வந்தால் தாங்க நம்ம முழங்காலே போடுவோம். இந்த 10 வருஷம் நம்ம நாட்டில் உள்ள எழுப்புதலின் ஜெபம் முதல் 10 வருஷத்தில் இருந்திருந்தா இன்றைக்கி நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம். வர வேண்டிய ஆள் வந்தால் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தா அப்போ தான் முழங்கால் வருது. ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும். குஜராத்தில் மாத்திரம் வருஷத்திற்கு 4000 பெண்கள் காணாமல் போகிறாங்க. டெல்லியில் மட்டும் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்திற்கு 40,000 குழந்தைகள், பெண் குழந்தைகள் மாயமாய் போகிறார்கள். அதாவது காணாமல் போகிறார்கள். இதில் ரெக்கார்டில் வந்தது மாத்திரம் டெல்லி மாநிலத்தில் மட்டும் 40,000 குழந்தைகள். இந்த துக்கம் வரும் பொழுது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ பெருசு தெரியும். ஆண்டவர் சொல்ற, அவர் சத்ரு ஓக்கையில் கொடுத்துருக்கிற நீ முறியடிக்கணும். ஒரு வழியாக அவன் வருவான், 7 வழியாக பட்டு விடுவான். சவுத் கொரியாவில் உள்ள இடத்திற்கு ஒரு தேவ ஊழியர் இந்தியாவில் சென்றிருந்தார்.
சென்ற பொழுது இவர் விடுதலையாய் அங்கு பிரசங்கம் செய்தார். விடுதலையாய் அற்புதங்கள் நடந்தது. ஆச்சரியமாய் இந்தியாவில் நம்முடைய பொதுவான இடங்களில் காணப்படுகிற எதிர்ப்புகளோ அந்த ஆவிகள் கிரியை செய்யாமல் சம்பூரணமான ஒரு ஆராதனை நடந்தது. இவருக்கு ஆச்சரியம், பொதுவாக இந்த உலகமெல்லாம் போகிறோமே, ஆனால் இந்த இடத்துல இப்படி இருக்கிறது என்று முடிந்தவுடனே ஜனங்களிடத்தில் பேசினார். இங்கே தேவ பிரசன்ன மகிமையாக இருக்கிறது, ஆனால் எந்த எதிர்ப்பை நான் பார்க்க முடியவில்லை, சாத்தானுடைய திட்டங்களை பார்க்க முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அனைவரும் சபையார் ஒவ்வொருவரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறோம். சாத்தானை எங்கள் தேசத்தின் எல்லைகளுக்குள் வராதபடி நாங்கள் கட்டி வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அவன் உள்ளே வர முடியாது. ஒரு அல்லையிலே சொல்ல, ஒரு தேசத்தின் எல்லைகளை கட்டி வைப்பதற்கு கர்த்தர் உனக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்தார். வருவார்கள் உனக்கு எதிராக, ஆனால் 7 வழியாக புறப்பட்டு போவார்கள். 8வது வசனம், ஒரு களஞ்சியங்களில் நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எல்லாரும் இந்த வார்த்தையை எப்போதும் ஆண்டவர் உணர்த்தினாலும் சொல்றேன், இது பிள்ளைகளுடைய அப்பம். கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற யார் கை வைத்தாலும் அது வேலை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதுக்காக எல்லாத்துலையும் கையை வச்சிடக்கூடாது. கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு திரும்புகிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. தேவன் நடத்த கை வைக்கணும். தாவீது போய் யுத்தத்தில் நிற்கிற ஆண்டவர், நான் போகணுமா வேண்டாம், நீ போன்னு சொன்னால் போவார், இல்லைன்னா அமர்ந்து கொள்ளுவார். ஆண்டு சொன்னார், நீ கையிட்டு நீ வேலை செய்யறதுல நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் என்னுடைய பிள்ளை இருந்தால் தான். பக்கத்து வீட்டுக்கு பாயசம் ஊற்றுற ஆள் இல்லை, நான் என் பிள்ளைக்கு உனக்கு தான் இன்ஹெரிட்டன்ஸ். ராவில் வராதா? ஆமாம், டாக்குமெண்டட், ஆல்ரெடி டாக்குமெண்டட். இந்த டாக்குமெண்டோட வேல்யூ பாருங்க, அற்புதமான ஒரு ராமோஜன ஆராதனை. திவ்ய பிரசனம் என்னால் நிற்கவே முடியவில்லை. உள்ள கரைந்து ஓடுகிற தேவனுடைய பிரசனம் வந்தோம். சீரிப்பட்ட ஜனம் நீங்கள் நான் பாக்கியம் உள்ளவர்கள். தேவருக்குள்ளாக இருந்து செய்கிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பாராம். அப்போ கர்த்தர் வேற தேசத்தை தரப்போறாரா? தெரியாது. நீங்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் தேசத்துக்கு ஆயத்தப்பட வேண்டாம், கர்த்தர் சொல்றதை கேட்கறதுக்கு ஆயத்தப்பட. ஏற்ற வேளையில் கர்த்தர் காரியங்கள் நடப்பிப்பார். 9, நீ தேவனாகிய கர்த்தரை கட்டளைகளை கை கொண்டு, கண்டிஷன்ஸ் அப்ளை, கண்டிஷன்ஸ் அப்ளை. தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள், அவர் வழிகளில் நீ நடக்கணும். ராமே சொன்னங்களேன், கட்டளையை கை கொள்ள வேண்டும், வழிகளில் நடக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு ஆணையிட்டபடியே தமது பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாய் நிலைக்கப்பட வேண்டுவதற்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். அதுதான் அதிசயம். நாம் பரிசுத்தத்தை பேசலாம், பரிசுத்தத்தை வாசிக்கலாம், ஆனால் அவர் நிலைப்படுத்தினால் மட்டும்தான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். சங்கீதம் 68:1 சொல்லுகிறது, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பதாக ஓடி போவார்களாம். வராமன் சொல்லுங்களேன், உன் கர்த்தருடைய நாமம் உண்மையில் தரிக்கப்பட்டது என்று கண்டு ஜனங்கள் உனக்கு பயப்படுவார்களாம். யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, சத்தமா சொல்லுங்களேன், ஓடி போவார் மாத்திரம் மறக்க மாட்டேங்கிறீங்கல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வார்த்தை ரொம்ப பிடிக்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். Draw nigh to God and he will draw nigh to you. What a wonderful God we have. அற்புதமான தேவன் அல்லவா நமக்கு உண்டு. நாம் அவரிடத்தில் நெருங்கி சேருவோமானால் அவர் நம்மிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். காரணம், கர்த்தர் அதிசயமான வேலை செய்ய போகிறார். அதை மீண்டும் வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளுவோமா? அந்த 2 வார்த்தைகளை அனைவரும் சேர்ந்து சத்த உரக்க சத்தமாய், மீகா 7:15 உபாகமம் 28:10 எல்லாரும் சத்தமாய் உரக்க சத்தமாய் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். சேர்ந்து வாசிப்போமா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? நாம் எழுந்து நிற்போம். தேவன் அருளிய இந்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, அற்புதமான இந்த வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். சில நிமிடங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் அவரிடத்தில் சேரப்போகிறோம். எல்லாரும் முடிந்த அளவு கைகளை உயர்த்தி, மோசே கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜெயித்தது. கரங்கள் கீழே செல்ல செல்ல அமலேக்கு மேற்கொண்டான்.
ஆனால் உயர்த்தப்பட்ட கரம் ஜெயித்தது. அதே மோசே கரங்களை நீட்டின பொழுது செங்கடல் பிளந்தது. ஏன்? அவர் நாமம் அவர் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. உனக்கு அந்த நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினா செங்கடல் உனக்கு முன்பதா இன்னும் இல்லாது. ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். யாரை சேவிக்கிறோம்? நாம் ஆராதிக்கிறவர் யார்? அவர் தானே உன்னை நடத்துகிறவர். நல்ல 2 கைகளை ஏந்தி அவருக்கு ஒப்புக் கொடுக்கலாமா? தேவரீர் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். எல்லாரும் நல்ல சத்தமாய் தேவரை சொத்தரிப்போமே. நன்றி இயேசுராஜனே, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. தேவ வல்லமை உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்ல, ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் 2025 முதல் இந்த உண்மை காணும் வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் எனக்குள் ஜீவனோடு இருக்கிறது. வசனம் சொல்லுகிறபடி இந்த ஜீவ வார்த்தை, நித்திய ஜீவ வசனம் எனக்குள் இருந்து புறப்படும்படி கிரியை செய்வீராக, செய்வீராக. இந்த வாக்கு தத்தங்கள் எங்கள் இதயத்திலும், எங்கள் வாழ்க்கையிலும், எங்கள் சிந்தைகளிலும், எங்கள் ஆவிக்குரிய ஜீவியங்களிலும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உலகத்தில் கையிட்டு செய்கிற வேலைகளில், எங்கள் ஜெப குழுக்களில், எங்கள் தனிப்பட்ட ஜெப வீடுகளில், எங்கள் ஊழியத்தின் எல்லைகளில் இன்றும் என்றும் சதா காலம் நிலையாய் நிற்பதாக. We believe, so we receive. In the mighty name of Jesus. இந்த வார்த்தைகளை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம் தகப்பனே. அந்த சுதந்தரித்துக் கொண்ட பின்பு நாங்கள் அதிசயமான தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உடைய வார்த்தைகளுக்கு நன்றி. எங்களுக்கு அருளி செய்த வேதாகமத்திற்கு நன்றி. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறபடிய நன்றி. எங்களை தகுதிப்படுத்தும் ராஜா. உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவைகள் எங்கள் மூலமாய் செயல்படும்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பூமி ஜனங்கள் எல்லாம் கண்டு பயப்படும்படிக்கு எங்கள் மேல் தேவனுடைய பலத்த கரம் நிற்பதாக. எல்லா கைகளை நல்லா நீட்டி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு, எங்கள் ஊழியத்தை கெடுக்கிற பிசாசு, தேவரி வேதத்தை தூக்குகிற பிசாசு, பில்லி சூனிய பிசாசு, மைகளின் ஆவிகள், எல்லா பலிகளின் ஆவிகள், நரகத்தின் ஆவிகள், சாபத்தின் ஆவிகள், இச்சைகளின் ஆவிகள், துரோகத்தின் ஆவிகள், புறமை பேசுகிற ஆவிகள், வெற்றிலையின் ஆவிகள் மற்றும் மரணத்தின் ஆவிகள், கல்லறையிலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் புறப்படுகிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் எங்கள் எல்லைகளை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு, ஆத்துமாக்களை விட்டு வெளியே போ. இயேசுவின் சத்தமாய் 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 வெளியே போ. இயேசுவின் நாமத்தில். Out in Jesus name. No sickness in Jesus name. Out all sicknesses. எல்லா பலவீனங்களை வெளியே போ. எல்லா சிந்தனைகளை குழப்புகிற ஆவியே வெளியே போ. ஊழியத்து தடைகளை கொடுக்கிற சாத்தானே வெளியே போ. வறுமைகளின் ஆவிகளே வெளியே போ. எல்லா தடைகளின் ஆவிகளே வெளியே போ. இயேசுவின் நாமத்தில். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர் என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை உண்டாவதாக. நாளிதை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த கிருபை உண்டாவதாக. யாரெல்லாம் கீழ்ப்படிந்து உண்மை சேருகிறார்களோ அவர்கள் அனைவருக்கு இந்த வாக்குத்தத்தம் சம்பூரணமாய் நிறைவேறி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, ஊழியத்தின் எல்லைகள் இங்கு ஒவ்வொரு ஸ்தலத்தில் இந்த வார்த்தை நிறைவாக இருக்கட்டும். வேலை செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் சம்பூரணமாய் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படி அவர்கள் மேல் கர்த்தருடைய நாமம் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளட்டும். வேலை செய்கிற இடத்தில் இதுவரை கர்த்தர் இயேசு ஜீவிக்கிறார் என்று பிள்ளைகள் மூலமாய் சாட்சி கொடுத்த என் தேவனாகிய கர்த்தர் இந்த உண்மையான பிள்ளைகளை தொட்டு அந்த சாட்சி முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ளும்படி கேடகமாய் கர்த்தர் இருப்பீராக. ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, நடத்துகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். பெரிய சாட்சியாய் மாற்றும். எல்லா கைகளை உயர்த்தி இயேசு நாமத்தில் இந்த மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அப்பிரயோஜனமான நீ சிறப்பா நீர் சொன்ன வேலை மாத்திரம் செய்திருக்கிறோம். நீர் சம்பூர்ணமாய் மேன்மையடித்துக் கொள்ளும். நாம் மட்டும் மகிமைப்படட்டும். நாங்கள் இணைந்து சோத்திரத்தை நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை இறக்கவும் தாரும். எல்லா கைகளின் அப்பா இந்த தேசத்திலே எல்லா ஊழியர்களும் சபையாய் நடக்கட்டும். சபைகள் எல்லா சபைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். திரு பிரசங்கம் முதல் பெரிய ஊழியம் வரைக்கும் தெய்வ ஊழியர்கள், சபைகள், ஊழியர்கள் பாதுகாக்கப்படுவதாக. எல்லா வகை ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்தனர் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் தேவனுடைய கற்புடைந்து வழி நடத்தும். கர்த்தரே தேவன் என்று விளங்க அதிசயங்களை இன்று முதல் காண செய்தரலும். எங்கள் கண்களை திறந்தரலும். எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு நாமத்தை உயர்த்தி வாழ்த்தி பாடுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை, வெற்றிகளை, நன்மைகளை, கிருபைகளை, காருண்யங்களை
ஜீவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் இரக்கத்தின் பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதமும், சமாதானமும், சுகம், அவருடைய வழி நடத்துதலும், அவருடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்களும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் எல்லைகள் எங்கிலும் ஜீவ கிரீடம் தரிப்பிக்கும் வரைக்கும் நம்மை சூழ்ந்து பாதுகாப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லும் தேவரே, என்னை ஆசீர்வதி, எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தருளும். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். சத்தமாய் சொல்லும் அல்லேலூயா. இம்மானுவேல், கர்த்தரே தேவன். God bless you.